திமுக அரசின் அலட்சியத்தால் தான் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுனோ, அறுவடைக்கு பின்னர் நெல்லை உடனே கொள்முதல் செய்திருந்தால் பிரச்சனை வந்திருக்காதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்காரு. சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நெல் கொள்முதல் செய்வதிலும் தாமதம், கொள்முதல் செய்த நெல்லை அனுப்புவதிலும் தாமதம், நெல்லை கொள்முதல் செய்யாததால் தான் மழையில் நனைந்து முளைத்துவிட்டன என திமுக அரசு மீது அவர் குற்றம் சாட்டினார். நெல் கொள்முதல் நிலையங்கள்ல தேவையான அளவுக்கு லாரிகள் இல்லை. மதுரை சோழவந்தான் அருகே அரசு கொள்முதல் நிலையத்தில் லாரிகள் வராததால் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்தனர்னு அவர் கூறியிருக்காரு. நானும் டெல்டாக்காரன் என வீரவசனம் பேசிய முதல்வர் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளை பார்க்க செல்லாமல் திரைப்படம் பார்க்க முதலமைச்சர் சென்று விட்டார் என விமர்சித்திருக்காரு. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்கள் குறித்து முதல்வருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, அந்த வேளாண் சட்டங்களால் தமிழக விவசாயிகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்பதால் தான் அதிமுக ஆதரவு அளித்ததுன்னு சுட்டிக்காட்டி இருக்காரு.